வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு பிடிஎஃப்ல பாருங்க, ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸ்ல கிட்டத்தட்ட கவர் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள், குறிப்பா நீங்க பாருங்க, தமிழ் எழுத்துக்களுடைய வகைகள் எழுத்துன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து சொல்னு வரும். ஸோ லகர லகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, மயங்கொலி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், சுட்டு, ஒளி மாற்றம், இது எல்லாமே நம்ம இதுல வருது. ஓகேங்களா? எழுத்து பொலினா என்ன, மொழி முதல் இடை கடை எழுத்துக்கள்னா என்ன, மெய்மயக்கம் சம்டைம்ஸ் வருது கொஸ்டின், மெய்மயக்கம். ஓகேங்களா? பதம், அதாவது பகுபதம்னா என்ன, பகாபதம்னா என்ன, மூவகை மொழிகள்னா என்ன, அதே மாதிரி தொடர் அமைப்பு. ஓகேங்களா? வலு வளாநிலை, இது அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. தொடர் அமைப்பு, சிறப்பு தொடர் அமைப்புனா என்ன, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையிலான. எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, ஒரு தொடரை எப்படி அமைக்கணும், புணர்ச்சி. இப்ப புணர்ச்சியில இருந்துதான் பாத்தீங்கன்னா ஒரு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இதெல்லாம். சோ அப்ப நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன, உயிரீருனா என்ன, மெய்யீருனா என்ன, வேற்றுமை புணர்ச்சி, அல் வழி புணர்ச்சி, உடம்படுமை புணர்ச்சி, இது எல்லாமே வல்லினம், மிகுமிடம், மிகாயிடம், அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? சோ அப்ப தனி சொல், துணை வினை, மொழி நடை, சோ இது எல்லாமே பாருங்க அப்படியே எதிர்ச்சொல். ஓகேங்களா? தனி சொல், துணை வினைகள் கொஸ்டின் வருது. ரைட். அதே மாதிரி வினா விடை வழங்கும் முறைகள், இதுவும் பார்த்துதான் வச்சுக்கணும். ஏன்னா இவங்க கொஸ்டின் கேட்கறாங்க, வினா என்னன்னா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும், இந்த மாதிரி பேசிக்கை தாண்டி நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பாருங்க, பிறமொழி பயன்பாடு, நிறுத்தற்குறி கேட்டிருக்காங்களா, நிறுத்தற்குறி. அதே மாதிரி தமிழ் மொழியில் பிற மொழிகளுடைய பயன்பாடு, சொற்சேர்க்கையும் சொற்பிரிப்பும், இதுதாங்க சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக. சோ அப்ப இது எல்லாமே அடங்கிய பிடிஎஃப் நம்ம கற்பது ஐஏஎஸ் டெலிகிராம்ல நான் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது கவர்மெண்டோட இதுங்க. இது பாத்தீங்கன்னா தமிழை பிழையின்றி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஃபேவரட்டான ஒரு கோட் வச்சே கொடுத்துருக்காங்க, கற்க கசடு அற. ஓகேங்களா? ஸோ tamilvu.org அந்த வெப்சைட்ல இது இருக்கு. அது போய் நீங்க தேடி பாக்குறதுக்குள்ள நம்மளுடைய கற்பது ஐஏஎஸ் டெலிகிராம்ல இதை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்க போய் பாருங்க, டிவிஏ புக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுதான். ஏன் நான் அப்படியே டிவிஏ புக்குனே வச்சேன்னா அது பார்த்தா உங்களுக்கு தெரியணும். அதுல அவுட் சோர்ஸ்னு போட்டு தமிழை பிழையின்றி எழுதுவோம் இலக்கண புத்தகம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு தகவல் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் இந்த வீடியோவை பண்ணேன்னா, அந்த புக்கு எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. அதை டவுன்லோட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 12 MB வருது. சில ஸ்டூடெண்ட்டுக்கு 12 MB, 13 MB, 12.7, அவ்வளவு நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லலாம் சிலர் நினைக்கிறீங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான MB எல்லாம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கே 6 GB 8 GB வர்ற மாதிரி, ஒரு மாசத்துக்கு 6 GB. இப்ப மோஸ்ட்லி 1 GB பண்றாங்க, 1.5 GB பண்றாங்க ஒரு நாளைக்கு. ஆனா ஒரு மாசத்துக்கே எடுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப சம் பீப்புள். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இது 13 MB. இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோல பார்த்துட்டு அந்த இதை போய் டவுன்லோட் பண்ணுங்க. டெலிகிராம்லயே இருக்கும். டெலிகிராம்ல முன்னாடி பின்னாடி போங்க. டெலிகிராம்ல நீங்க போய் முன்னாடி அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அது கிடைக்கும். இல்லைன்னா ஃபைல்ஸ்ல போய் நீங்க தேடி பாருங்க. நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.